ஹாய், நான் உங்கள் குரு பிரகாஷ். இது வந்து டியூ டைம் யூடியூப் சேனல். இந்த ஸ்டார்ட் அப் சீரீஸில் இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அண்டு என்னென்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் உங்கள் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் பார்க்கணும், அண்டு ஸ்டார்ட் அப்பில் கூடாதது அப்படின்ட்டு நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு சீக்கிரமாக பார்க்கலாம். வாங்க வீட்டில் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்னு எடுத்தாலே அதுக்கு ஒரு செட்டப் தேவைப்படும், அண்ட் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? அண்டு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அந்த ரெவன்யூலேருந்து இதெல்லாம் போக எவ்வளோ இருக்கோ அதான் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணணும். மந்த்லி வந்து எனக்கு பர்ன் ரேட் என்னது மீன்ஸ் மந்த்லி வந்து ஒரு ரொட்டீனான எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மாதம் அனுசரித்து அந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடையை வாடகை எடுத்துருக்கீங்க அப்படின்னா கடையோட ரெண்ட்டு, அடுத்து வந்து இபி கட்டுவீங்க, தண்ணிக்கு கட்டுவீங்க, அண்டு க்ளீனிங்க்கு தனியாக கட்டுவீங்க, அண்டு யாராச்சும் வேலைக்கு கால் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு கட்டுவீங்க, இது அமௌண்ட் கொடுப்பீங்க. அண்டு வைஃபை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று தனியாக அமௌண்ட் கொடுப்பீங்க. இந்த மாதிரி நிறையா பேக்கேஜாக வந்து சேரும். அது ஒரு மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த ரெவென்யூ வந்ததுன்னு இருக்குல்ல, அது வந்து 30,000க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லாபம் 20,000 கையில் நிற்குதுன்னு அர்த்தம். அண்ட் இதே 20,000 வந்து மாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியில் க்ரோத் இல்லைன்னு அர்த்தம். மாதம் 20,000 வருதா, அடுத்த மாதம் 30,000 வரணும், அடுத்த மாதம் 40,000 வரணும். இப்போ 20,000 மாதத்தில் இருக்க 20,000 அடுத்த மாதம் 30,000 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதம் 20,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 30,000லேருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்து ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு 10,000 க்ரோத் கிடச்சிருக்கு. 30லேருந்து 40லேருந்து 30 கழிச்சிங்கன்னா அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ வந்து நீங்கள் க்ரோத் ஆகிட்டு போகிறீங்க அப்படின்றத எப்படி பார்க்கணுன்னா, 2வது மாத சம்பளத்துலேருந்து மாத சம்பளத்தை கழித்து அதை மாத சம்பளத்தால் வகுத்து அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் க்ரோத் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், 2வது மாதம் 20,000 எனக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. லாபத்தை தான் பார்க்கணும், மொத்த ரெவன்யூவும் நீங்கள் பார்க்கக்கூடாது. மொத்த ரெவன்யூவில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸோ அதை கழிச்சிட்டு லாபத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். செகண்ட் மந்த் எனக்கு 20,000 வந்திருக்கு. அந்த செகண்ட் மந்தில் இருந்து ஃபஸ்ட்டு மந்த் எனக்கு ஒரு 10,000 வந்திருக்கு. அதை கழிச்சோன்னா எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 10,000 பேலன்ஸ் இருக்குது. அதில் இருந்து அகைன் நான் வந்து அதால் அதே மந்தில் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதை டிவைட் பண்ணிவிட்டு அண்ட் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு 100% வந்து எனக்கு ரெவன்யூ வந்து க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி வச்சுக்கலாம்னா, செகண்ட் மந்த் எனக்கு 15,000 தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மந்த் ஆனால் எனக்கு 10,000 வந்திருக்கு. அப்போ வந்து எவ்வளோ இருக்கும், இதுக்கு ரெண்டு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 5,000. எனக்கு ஃபஸ்ட்டு மந்த் எவ்வளோ வந்துச்சு, 10,000. அதான் பேஸ் வேல்யூ. அப்படி பார்க்குறப்ப எனக்கு 0.5 வருது. இன்ட்டு மல்டிப்ளை பை 100ன்னு போட்டோன்னா எனக்கு எவ்வளோ வரும், 50%. 50% வந்து என்னோடய க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் க்ரோத் வந்து நீங்கள் ப்ளாட் பண்ணிகிட்டே வரப்போ உங்களுக்கே தெரியும் இது க்ரோத் ஆகுதா இல்லை வந்து சிங்க் ஆகுதா அப்படின்ட்டு. சிங்க் ஆகுதுன்னா அது என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதில் வந்து பாட்டில் நெக் மொமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்து அதை ஒரு ப்ராப்ளமாக எடுத்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த முக்கியமான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் யூனிட்டு, அப்புறமேட்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குது. ஒரு பொருள் வந்து நீங்கள் ஆகிற செலவு, அதை ரெடி பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பெர் யூனிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வருது. அந்த மாதத்தில் ஒரு 800 பொருள் நீங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பெர் மந்த் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 வந்திருக்கும். இந்த கால்குலேஷன் முக்கியம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், அது இருந்தாலும் வந்து இதுதான் முக்கியம். இது தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுக்கணும், அதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும். அந்த வேல்யூ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. அதே கவுண்ட்டில் இருந்து செகண்ட் மந்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, 100 பேர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் மந்த்து 100 பீப்புள் வந்திருக்காங்க. அந்த செட் ஆஃப் 100 பீப்புள்லேருந்து 60 பீப்புள் வந்து அகைன் திருப்பி வந்திருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஒரு சர்வீஸாக கொடுக்குறப்ப அவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா அது ப்ராஃபிட்டு, அதுதான் வந்து காமிக்குது கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகுறது. இதுவே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க ரிட்டர்ன் வரக்கூடாது. அகெயின் வேணால்
ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வரலாம் தவிர, ப்ராடக்ட் இன் த சென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்காக வரலாமே தவிர ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ப்ராடக்ட்டில் ஏதாவது கன்சர்னுக்காகவோ அவங்க வரக்கூடாது. இல்லைனா அகெயின் வந்து இன்னொரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வேணால் வரலாம். ஓகே, இப்போதைக்கு ஒரு 3 கால்குலேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றீங்க. இந்த ஐஎஸ்ஐ முத்திரைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கு நீங்கள் வாங்க தேவையில்லை. பட் ஒரு செட்டின் பீரியடுக்கு அப்புறமேட்டு அதை வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஐஎஸ்ஐயை வச்சு தான் பீப்புள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஐஎஸ்ஐ வாங்கியிருக்கா இல்லைன்றது தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் டேர்மில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஒரு டேர்ம்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேஃப்டியாக இருக்குது, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது, அண்டு இவங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது சப்கான்ஷியஸாக கஸ்டமரோட மைண்டில் போயிட்டு உட்காரும். அப்போ வந்து ஃபஸ்ட் அந்த ப்ரியாரிட்டி வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி, டேபிளில் முன்னாடி வர மாதிரி பீப்புளுக்கு வந்து தோணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 4 கலர் வந்துருச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு குவாலிஃபையர் கலர் போன மாதிரி. இது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் இருக்குது, அந்த டெஸ்டிங்க்குன்னு ஒரு தனி ஃபீ இருக்குது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் தேவைன்னா கன்சல்டேஷனுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்குது. அண்டு வந்து ரெனியூவல் பண்ணணும். இந்த ரெனியூவலுக்கு அந்த ஐஎஸ்ஐயை வந்து அடிக்கடி ரெனியூவல் பண்ணணும், அதுக்கும் வந்து ஒரு ஃபீஸ் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி இந்த லீகல் படித்தவங்க, அந்த ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் படித்தவங்க, அண்ட் ஐஎஸ்ஐ ஓரியன்டாக படித்தவங்கள்ட்டு நல்லா தெரியும். மோஸ்ட்லி வந்து சம் லாயர்ஸ் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அடுத்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. லைக் வந்து எப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட் வந்து இல்லை ஒரு சர்வீஸ் வந்து எதையாவது ஒன்றாச்சும் அச்சீவ் பண்ணணும் இப்போ சொல்கிறதில்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு இது. அப்போ தான் வந்து அது மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஃப்ளாப் ஆகாமல் இருக்கும். இப்படி இந்த ஒரு 5யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஃப்ளாப் தான்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா இப்போ டைமை வந்து மிச்சப்படுத்துமா அப்படின்னு பார்க்கணும், இல்லைனா காஸ்ட்டை மிச்சப்படுத்துமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இல்லைனா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைனா சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணும். இல்லை குவாலிட்டி வந்து நல்லா இருக்குமா, இம்ப்ரூவாக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இது 5ல் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி, ஏதாவது வந்து 3ஆச்சும் அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஓகே இது கொஞ்சம் சர்வைவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது 5யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இல்லை சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த 5யும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வரும். ஓகேங்களா? எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஐடியா தோன்றதுக்கு இடையில இருக்க ஒரு லிமிட் இருக்குல்ல, அதாவது ஒரு டியூரேஷன் இருக்குல்ல, அது கம்மியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியாவை வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்த மாதிரியே ஐடியா யாராவது ஒரு 10-15 பேருக்கு வந்திருக்கும். அந்த 10-15 பேரும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கே நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை திங்க் பண்ணி அதை நான் பண்ணலான்னு வச்சுருப்பேன். பட் ஆக்சுவலாக அதுக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க மாட்டேன். பட் என் கண்ணு முன்னாடியே அந்த ப்ராடக்டை வந்து இன்னொருத்தர் வந்து பண்ணியிருப்பார். ஈவன் தோ அவர் ப்ராடக்டில் வந்து அந்தளவுக்கு நான் யோசித்த அளவுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலனாலும் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவார். இதனால் உங்களுக்கு ஒரு விரக்தி தான் உருவாகும். ஸோ வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு ஐடியா க்ரியேட் ஆகுதோ அப்போயே வந்து ஒரு முடிவு பண்ணிடுங்க, இது வந்து இந்த டைம்குள்ளார நான் முடித்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்குன்ட்டு ஏனோ தானோன்ட்டு உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பைப்லைன் வச்சுக்கணும். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, எல்லாத்துலேயும் பாஸ் ஆகுதா அப்படின்னு செக்லிஸ்ட்டில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வந்து எல்லாத்துலேயும் பாஸ் ஆகுது அண்டு வந்து இது குட் டு கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி மார்க்கெட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் அதிலே காமிச்சிருப்பாங்க தவிர ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க இன்டென்ஷனுமே வந்து மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணுமேன்னு இருக்குமே தவிர ப்ராடக்டை விற்கணுன்றது இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வியூஸை விட பேயிங் கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட்டட் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். இல்லைனா ஜஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் மாதிரி ஆயிரும். அதனால் எப்பொழுதுமே பேயிங் கஸ்டமரை எப்படி நான் பிடிக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிங்க. அண்ட் எதெல்லாம் நான் வந்து நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்றத நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் செக்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செக்லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள்
ரேட் ஆஃப் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். இந்த எபிசோடில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ரேட் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, சான்சஸ் ரொம்ப கம்மி. அதை வந்து நல்லா யோசிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஷ் ஃப்ளோ எப்படி வருதுன்ற ஒரு விசுவலைசேஷன் உங்களுக்கு இருக்கணும், இல்லை ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அடுத்து வந்து மந்த்லி எனக்கு எவ்வளோ பர்ன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்ட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அது கம்ப்ளீட்டாக அவங்களால வந்து சால்வ் பண்ணி அதை வந்து அந்த எக்ஸ்பென்ஸே வந்து ஃபுல்லாக காலி பண்ண முடியுமா லைஃப் டைமுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது வந்து நான் யோசிச்சு வச்சுருந்த ஒரு மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டி கரெக்டாக தப்பானான்னு தெரியல. சப்போஸ் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா அப்படி தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு 5000 வந்து எலக்ட்ரிக் பில் மட்டுமே ஆகுது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைக் என்டையராக அதுக்கப்புறமேட்டு நான் கரண்ட் பில்லை கட்டக்கூடாது, சோலாருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்றது தான் என்னோடய மெயின் செட்டு. அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கணும். நான் எவ்வளோ வந்து அதுக்குன்னு செலவு பண்ணியிருக்கேன், அது வந்து எனக்கு சப்போஸ் வந்து நான் இது இல்லைன்னா எனக்கு வந்து மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும், இது அந்த செலவு அமௌண்ட்டை இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னா எனக்கு எத்தனை மாத செலவுக்கு இந்த முதலீடு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறது தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்துக்கு ஒரு 10,000 நீங்கள் கரண்ட் பில்லு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோலார் பேனல் வந்து 2 லட்ச ரூபா. அப்போ வந்து நான் 20 மாதத்துக்கு உண்டான கரண்ட் பில்லை மொத்தமாக சேர்த்து இங்கே வந்து சோலார் பேனல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனைன்னா 20 மாதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை மொத்தமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு கோட் ஷூட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே இன் பண்ணணும். இல்லைன்னா ஜென்ரலாக எல்லா ஃபீல்டில் இருக்க ஒரு செலிப்ரிட்டி பீப்புளையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் தான் ஒரு பர்சன் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் அது வந்து ரிஸ்கில் போய் முடியும். அந்த பர்சன் வந்து சாய்ஸஸ் வந்து மாறுனுச்சுன்னா உங்களுக்கு அப்போ கஸ்டமரே இல்லை. அப்போ கஸ்டமரே இல்லைன்னா நீங்கள் வந்து கடையை சத்திட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா, அது வந்து இருக்கவே கூடாது. மல்டிபிள் கஸ்டமர் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரே ஆள்கிட்ட கூட மல்டி ஆள் இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். தவிர மல்டி ஐடியா இருக்கணும், இல்லை மல்டி ஸ்டார்ட் அப் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபேம் வந்து எப்பொழுதுமே சக்ஸஸ் கிடையாது. அதனால நான் வச்சுக்கோங்க, உங்களை பற்றி வந்து ஒரு 4 சேனலில் வந்து பேசிட்டாங்க, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி 4 சேனலில் பேசிட்டாங்க, இல்லை வந்து இன்ஸ்டாவில் ஃபுல்லாக உங்கள் இது தான் வருது, ப்ராடக்ட் தான் வருது, இல்லை யூடியூப்பில் ஃபுல்லாக உங்கள் ப்ராடக்ட் தான் வருது, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ரெவன்யூ கிளாரிட்டி இருக்கா இல்லையா, ரெவன்யூ உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையா, அதான் மேட்ரு. அதுதான் ஸ்டார்ட் அப்போட உண்மையான சக்ஸஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து எப்பொழுதுமே ஒரு கம்பெனி ஆரம்பித்தோடனே இந்த நட்சத்திர சேனலில் அந்த பாட்டில் வர மாதிரி ஒரே பாட்டில் வந்து மொத்தமாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிடலாம் அப்படின்றது நினைக்கவே கூடாது. ஃபாஸ்ட் ஸ்கேலிங் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஃபாலிங் அப்படின்றத வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து இன்னும் அப்டேட் ஆகும். இந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மசில் மாதிரி. நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்பை மட்டும் எடுத்து நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணுவீங்க, அதுக்குன்னு தனியாக ப்ரோட்டீன் கொடுப்பீங்க, அகெயின் வந்து ஒரு ரெஸ்ட் விட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். வர தான் அந்த மசில் வந்து பல்க் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது டிஃபைன் ஆகும். அந்த மசிலோட அந்த ஷேப்லாம் கரெக்டாக தெரியும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மசிலுமே வந்து தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் தானே. இதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு சிஸ்டம்ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேக்கிங் ப்ராசஸ். இது வந்து என்னடா இது எப்போ வர்றது, நான் எப்போ முடிக்கிறது, இது எப்போ ஆட்டோமேட் பண்ணுறதுன்ற ஒரு இதே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து அண்டர் கவரில் வந்து நீங்கள் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அது வந்து ஃபாஸ்ட் ஸ்கேலிங் மாதிரி தெரியும். பட் அதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, அடுத்து வந்து இன்னொரு முக்கியமானது இருக்குது. ஒரு ரன்வே அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லை உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் எத்தனை நாள் வந்து சர்வே ஆவீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரன்வே மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் வந்து 10 லட்ச ரூபா இருக்குது. ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபா தேவைப்படுது மாதத்துக்கு. அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மாதம் வந்து நீங்கள் சர்வைவ் ஆவீங்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா 40 மாதம் தான் சர்வைவ் ஆவீங்க. ஓகேங்களா, உங்கள் பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு ரெவன்யூமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலைனாலும் 40 மந்த்து நீங்கள் சர்வைவ் ஆவீங்க. ஸோ எப்போதுமே அந்த பேர்ன் ரேட்டு வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணணும். அண்டு வந்து உங்களோட எமர்ஜென்சி பேக்கப்னு இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே போகணுமோ அந்தளவு அதிகமாகிட்டே போகணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் ஒரு லாங் ரன்னில் இந்த ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு மேரத்தான் மாதிரி.
அந்த லாங் ரன்னில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஓடுற மாரத்தான் வச்சுக்கோங்க. எனர்ஜி வந்து உங்களுக்கு உள்ளார கன்சியூம் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் வந்து பயப்படவே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க லீகல் திங்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க தேவையில்லை, ஜிஎஸ்டி கேட்ட தேவையில்லை, இதெல்லாம் ஓகே. பட் ஸ்கேலிங் பண்ணுறப்ப இல்லை இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வரப்போ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வச்சுட்டு தான் இறங்கணும். அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ லீகலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளார தான் வருதா அப்படின்றதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு பாருங்கள். எது ட்ரெண்டில் இருக்கோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரோன் கம்பெனி வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே இப்போ ட்ரோன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்துட்டிங்கன்னா 10-11ன்ற மாதிரி ஆயிரும். ட்ரெண்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக காம்படிட்டிவ்னஸ் அதிகமாகும். வேறு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருக்குல்ல, ஸ்கூட்டி, எல்லாருமே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் அதே தான் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இது வந்து கஸ்டமருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அதுக்கு வந்து ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் கஸ்டமருக்கு. நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு உடனே வேணும், அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு தாகத்தோடு இருக்கணும். அதுக்கான ப்ராடக்டை நீங்கள் செய்யுங்க. கஸ்டமர் வந்து அப்படியா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு வந்து இப்போ ஒன்றும் தேவைப்படா சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கப்ப அதுக்கான ஒரு ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா, அதுக்கான ஒரு ப்ராடக்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ஆர்எம்ன்ற மாதிரி லைக் என்ன சொல்கிறது, கஸ்டமரை சுற்றிக்கிட்டே போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட செல்ஃப் எஸ்டீமாக சுத்தமாக கீழே அரைக்கிறோம். அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் ரன்னுக்கு ஓடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா போட மாட்டீங்க. உடல் வலிமையும் முக்கியம், மன வலிமையும் முக்கியம்ல. இது மாதிரி உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கலாம், மணி இருக்கலாம், பேக்கப் மணி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்து எப்போ பிரேக் ஆகும்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு மென்டாலிட்டி பிரேக் ஆகும். அதாவது வந்து ஒரு கஸ்டமருக்காகவே அவ்வளோ எஃபர்ட் போடுறப்ப நீங்கள் வந்து போடுற எஃபர்ட் வந்து ஜஸ்ட்டு உங்களோட ப்ராடக்டை பற்றின ஒரு ஃபுல் வியூவை கஸ்டமர் கொடுக்குறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கணும். அண்ட் மற்றதை விட என்னோடய ப்ராடக்ட் வந்து அதிகமாக நான் இன்ஜினியரிங்கை இதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் அந்த ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இருக்கணும். தவிர உங்களோட லீஸ்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரியோ இல்லை வந்து இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லைன்றதை போயிட்டு நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, ஓவர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்லுவோன்னா, ஏதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோன்னா, லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடி கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். சில கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குன்னா 25% வந்து மானியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆர் இல்லைனா வந்து முத்ரா லோன் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சில சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். பர்சனல் லோன் போட்டு இது பண்ணுறது, இல்லை வீடு அடமானம் வச்சு வாங்குறது, இல்லை கோல்டை வச்சு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். 2 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அதுக்கு ஒரு 10 காசு வட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு 12 ரூபா வந்து வருஷத்துக்கு கட் பண்ணிட்டு 1 காசு வட்டினா கூட வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் 2 லட்ச ரூபான்றதை விட அது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ஏற 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 உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கால்குலேட் ஒரு எக்ஸலில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதுவே ஒரு டிமோட்டிவேஷன் கொடுக்கும். அந்த டிமோட்டிவேஷன் எப்படி மாறும்னா ஒரு கார்டிசோலாக மாறும். மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். இதை நம்ம பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். எப்பொழுதுமே பிஸ்னஸில் வந்து சேல்ஸ் நடக்கலைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த சேல்ஸ் நடக்கலான்ற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சேர்ந்துக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமல் டைம்லேயே மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வரும். அது கரெக்டான மைண்ட் செட்னா கரெக்டு தான். பட் எனிதிங் வித்தின் அ மார்ஜின் ஓகே. அவுட் சைட் தி மார்ஜின்றப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருளை செஞ்சுட்டு அதை 200 ரூபாய்க்கு விற்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படின்றப்ப வந்து அது திரு ஒரு கொள்ளை. அது வந்து பேஸ்ட் ஆன் நீங்கள் அதில் ஸ்கில் போட்டிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் அதில் அந்தளவுக்கு R&D பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே, நெக்லிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறப்ப நீங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா லைக் ஒரு ஃபேன்சி ஸ்டேட்டில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா குவாலிட்டியில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பீங்க.
அப்படியும் இல்லைனா லைக் வந்து நீங்களும் பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க எதுவுமே நடக்கலன்னா. குவாலிட்டியில் எந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் விற்றுட்ருக்கீங்கன்னா அந்த ஒயரிங் இருக்குல்ல, எது வந்து மட்டமான குவாலிட்டி ஆனால் ரேட்டு கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி போடுவீங்க. ஸோ இது வந்து இன்டெரக்ட்லி எப்படி அஃபெக்ட் பண்ணும், உங்களோட கஸ்டமர் வந்து அடிக்கடி வந்து மெயின்டெனன்ஸ்க்காக உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கின்ற மாதிரி ஆகிரும். ஸோ இது வந்து மொத்த சிஸ்டத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுது. சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி எது இருந்தாலும் அதை நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரேயராக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணக்கூடாத இன்னொரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் வைக்கிறது. காசு கொடுக்குறான்றதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் பார்ட்னராக சூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகும். நீங்கள் ஒரு மிஷனோட நீங்கள் ஒரு அப்ரோச்சில் நீங்கள் பண்ணணுன்னு இருப்பீங்க. பார்ட்னரும் கூட சேர்த்துக்கிறப்ப நீங்கள் ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டிசைனில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் கொடுக்குற சர்வீஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறது, காஸ்ட் கட்டிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பார்ட்னர் இருப்பார்னா இருக்க மாட்டார். அவரு செட் ஆஃப் மிஷனோட இருப்பார். உங்களோட மிஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இன்வெஸ்டர் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் பார்ட்னர் இருக்கலாமான்னு கேட்டால் நான் ஸ்டார்டிங்கில் வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரும் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட், ரொட்டீனாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ரொட்டீனாக சர்வீஸ் கொடுக்குற மாதிரி மந்த்லி அப்படின்ட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கோங்க. லைக் வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும். அதையும் வந்து 8 கோடி பேருக்கும் வந்து ஒரே நாளில் கொடுத்துட முடியுமானா கொடுத்துடக்கூடாது. இந்த 8 கோடி பேருக்காக முதல்ல ஒரு 8 பீப்புளுக்கு ஆரம்பிக்கணும். 8 பீப்புளில் இருந்து அது வந்து 80 பீப்புள், அடுத்து 800 பீப்புள், அப்புறம் 8000 பீப்புள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மைல் ஸ்டோன்ஸ் வச்சுக்கணும். இதை வச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அண்ட் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுட்டு வர 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 அந்த 8 கோடி பேரை எப்படி அப்ரோச் பண்ணுன்றதுக்கு ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அண்ட் வீடியோவோட எண்டில் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் அப்புன்றது ரொம்ப ஈஸி. வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு இடத்த வாங்கணும், அதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும், போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு பார்க்குற எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானே ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து நான் முன்னாடி ஸ்டார்ட் அப் வச்சுருங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு 10 இயர்ஸாக ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அதை ஸ்கேல் அப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் பிஸ்னஸ்க்கு ஓனராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப்போட எண்ட் கோல் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ப்ராஃபிட்ன்றது வந்து ரொட்டீனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதம் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு, அடுத்த மாதம் வந்து ப்ராஃபிட் லாஸ்ன்னு இருக்கக்கூடாது. இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கணும், வித்தின் அ மார்ஜினுக்குள்ளார இருக்கணும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். ஆர் அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அதை உங்களால் சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அது இல்லைன்னா கண்டிப்பாக யூஸ்லெஸ் தான். அண்ட் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் செட்டில் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடாது. நெவர் செட்டில். நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ராஃபிட்டை எப்படி நான் ஸ்கேல் அப் பண்ணுறது அப்படின்றதுல உங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கணும். இன்றைக்கி சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஆன்சராக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.